ஹலோ கைஸ், நான் உங்கள் மௌலி கிருஷ்ணன். நான் எதுக்கு இந்த வீடியோ இப்போது ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னையோட எனக்கு வந்து என்னோடய ப்ரொஃபஷனில், அதாவது நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர், ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் ஆல்சோ. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வெட்டிங்கில், அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி, ஸோ நான் வீக்லி அதை நான் வந்து என்னோடய பேஷனை எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். வெட்டிங் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறேன். இது பேஷன் அண்ட் ப்ரொஃபஷ்னல் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன், பிடிக்காமல் எதுவும் பண்ணலை. ஸோ இந்த 10 years வந்து நான் என்னெல்லாம் பார்த்தேன். ஸோ என்னோடய பிகினிங் ஒரு அசிஸ்டண்ட்டாக, ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ஜாப்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். சொல்லிகிட்டே போகலாம். நிறையா பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். என்னென்னலாம் நான் வேலை பண்ணி நான் அப்படியே என்னோடய கரியர் இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். எதுக்காக நான் இதை வந்து நான் பேஸாக நான் வச்சு நான் அது பேசுகிறேன் அப்படின்னா, இப்போது நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இல்லைனா வந்து டுட்டோரியல்ஸு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் டாக்குமெண்ட்ரின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் இந்த செல்ஃப் டாக்குமெண்ட்ரின்னா, அதான் இப்போது என்னோடய கரியரில், நான் ஃபோட்டோகிராஃபி கரியரில் என்னென்னலாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன், எப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், சில விஷயங்கள் எப்படிலாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஃபேஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக யாராவது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சில பேர் வந்து நான் இப்போ 10 years ஆகிடுச்சு. இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வராங்க. ஸோ நானும் ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ எனக்கு இன்னும் ரொம்பலாம் வயசுலாம் இல்லை. ஸோ நானும் ஒரு யங்ஸ்டர் தான். ஆனால் இப்போ இருக்க சின்ன சின்ன பசங்க வந்து நல்லா வந்து ஃபோட்டோகிராஃபி உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாங்கல்ல. அதுவும் வந்து பேசிக்காக வந்து இந்த பக்கம் நான் வந்து நார்த் சென்னை, ஸோ வட சென்னை. ஸோ வட சென்னை பகுதியில் எப்படிலாம் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை அணுகுறாங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை எப்படி அணுகுறாங்க, எப்படி வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க, எப்படி எவால்வ் ஆச்சு நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில கதைகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய அண்ணனுங்களாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நிறைய சீனியர்ஸ்லாம் என்கிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் கொஞ்சம் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்த விஷயங்கள் எப்படி இந்த ஜேர்னி வந்து, அதாவது நார்த் மெட்ராஸில் எப்படி வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படியே எவால்வ் ஆகி இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நிற்குதில்ல. ஸோ அதை வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், நான் பார்த்த விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதேமாதிரி நான் சில விஷயங்கள்லாம் என்னென்னலாம் தப்பு பண்ணேன். ஸோ நான் பிகினராக இருக்கும்போது இப்போ வரைக்கும் நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இப்போது இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் என்ன விஷயங்கள்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படிலாம் வந்து நான் ஒரு சர்வைவிங்னு வச்சுக்கோங்க. எல்லா இதுலேயுமே ஒரு சர்வைவிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து நான் எப்படி சர்வே ஆகிட்டுருக்கேன். ஏன்னா எல்லாமே பின்னாடி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி வந்து அதை சர்வே பண்ணி வரோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். என்னோடய ஜேர்னியில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். சில பேர் அப்படியே கிராஜுவலாக அப்படியே போவாங்க, சில பேருக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் நான். நிறைய, அதாவது மாதம் ஒரு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லலாம். மாதம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அது நம்ம பர்ஸ்னல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அது எனக்கு பர்ஸ்னல் தான். ஸோ இது வந்து பர்ஸ்னல் கேட்டகரியில் கூட சொல்லலாம். ஸோ பர்ஸ்னலாக நான் என்னென்னலாம் ஃபோட்டோகிராஃபியில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கூட சொல்லலாம். ஸோ
எனக்கு நிறைய பேர் வந்து இந்த டுட்டோரியல்ஸ் மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நானும் ஷேர் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து எல்லாமே ஒன்று தான். இப்போது அவங்க சொல்கிறது இப்போ நீங்கள் அதே வீடியோ வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அது அங்கேயும் சில அந்த ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸோ எதுக்கு சொன்னதை நம்ம எதுக்கு திருப்பி சொல்லணுமே அப்படின்ட்டு நான் அதை வந்து சொல்ல. அதனால் என்னோடய ஜேர்னி, என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஜேர்னி எப்படி இருந்தது, ஸோ இதிலெல்லாம் என்னென்னலாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நான் வந்து தெளிவாக உங்களுக்கு நான் வந்து அப்படியே ஸ்டோரியாக பிகினிங் டு இப்போ வரைக்கும் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். இதில் நான் வந்து கடமையும் பட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும்ல. அது சேராமல் இருந்தால் நம்ம கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயமே வேஸ்ட்டு தான். அதனால் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்களும் வளர்றீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இப்போ அவங்க வளர்ந்தாங்கன்னா நீங்களும் அதுக்கு ஒன்று ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொன்று அவங்க கூடயே நீங்கள் ஜேர்னி இன்னும் நல்லா வளரலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் இங்கே நிறைய போட்டி பொறாமைகள் அதெல்லாம் இருக்கனால தான் சில விஷயங்கள்லாம் தடைப்படுது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு எனக்குமே இருந்தது அந்த மாதிரி ஈகோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் லைஃப் ஒரு கட்டத்துக்கு போக ஒரு விஷயங்களை நம்ம வந்து பார்க்க அதை நம்ம வந்து கற்றுப்போம். அதை வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து எந்த விஷயத்துலையும் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஏதோ ஒரு தப்பில் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து அதை செயல்படுத்தணும், இல்லை யாருக்காவது கன்வேயாவது பண்ணணும். இப்போ அந்த இடத்துல நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நீயும் இருக்குது. ஸோ நான் ஒரு அட்வைஸ்ன்னு சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன், நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதை நீ வந்து இது பண்ணிக்கோ. அந்த மாதிரி சொல்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு அது ரிலேட்டடாக இருக்கலாம். அவங்களுமே வந்து அதே மாதிரி ஒரு இதில் வந்து வந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம். என்னடா இது இப்படியெல்லாம் இருக்கலாமோ அப்படின்லாம் புதுசாக இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த உலகத்தில் நிறைய இது இருக்குது, வேறுபாடுகள் நிறைய இது இருக்குது. இப்போது நம்ம இப்போ நான் நார்த் மெட்ராஸ், நான் வந்து வட சென்னை பையன். நான் வந்து பிறந்ததெல்லாம் இங்கே தான், வட சென்னையில் தான். ஸோ என்னோடய நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஸோ இங்கே தான். எங்கள் அப்பா அம்மா நேட்டிவ் அதெல்லாம் கோயம்புத்தூர் தான். அப்போது நம்ம இங்கேருந்து ஒரு விஷயம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போகுது அப்படின்னா அது எப்படி இருக்கும். இப்போது சிட்டி சைடில் இருப்பாங்க. இப்போது சிட்டி சைடு மீன்ஸ் சவுத் சைடில் இருக்காங்க. இப்போ நம்ம நார்த்தில் இருக்கோம், சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், அந்த மாதிரி நிறைய டைரெக்ஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு ஜோன் ஆஃப் பீப்புள்ஸ்கிட்டையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அது வந்து அவங்க மட்டும் தான் கற்றுக்க முடியும். இப்போது நார்த் மெட்ராஸில் இருக்க வைப் வேறு, ஸோ அதில் இருக்க விஷயங்கள் வேறு. ஸோ இது நான் வந்து சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அது புதுசாக இருக்கலாம். இது நான் சொல்லணுன்றது என்னோடய கடமை தான். இப்போ ஒருத்தவங்களோட கடமையும் நினைக்கிறேன் நான். இப்போது எல்லாருமே இதை வந்து சொல்லணும், இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி சொல்லணுன்ட்டு இல்லை. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு, இந்த மாதிரி சின்ன பசங்க அவங்களுக்கு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் நான் வந்திருக்கோம், ஒரு ஸ்டோரி தானே, அதில் நிறையா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதான் இப்போது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்க என்னோடய அந்த 10 years எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட வந்து பகிரணும், உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டார்டிங்லேருந்து நான்
அதை கண்டினியூ பண்ணுறேன். இது ஒரு இன்ட்ரோ வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசி ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது ஸ்டோரி மாதிரின்றனால ஷார்ட்டாக பேச முடியுமா தெரில, ட்ரை பண்ணுறேன். இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஸோ பாய்.